அந்த ரவுடியை துரத்தி பிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாரு சிவா. இதனால் அந்த ரவுடி தான் எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாருக்குமே தெரிய வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சஞ்சய் தவிக்கிறாரு. அந்த ஆறுமுகத்தை இப்படி பண்ணிட்டானே, ஆறுமுகத்தை எப்படியா உள்ளே வைக்கலாம்னு நினச்சமே, இந்த சிவா இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து ஆறுமுகத்தை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஆறுமுகத்தை இந்த அளவு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா தெரிஞ்சுக்கிட்டு நியாயம் கேட்குறாரு. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பண்ணல, இதை எனக்கே தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சஞ்சய் சாதிக்கிறாரு. அதை பார்த்துட்டு சஞ்சய் வேணும் தான் பண்ணார், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆறுமுகம். எங்கள் ஆறுமுகத்தை நிலைமை பார்த்துட்டு எல்லாருமே வீட்டில் மனசு கஷ்டப்படுறாங்க. ஆறுமுகம் வந்துட்டானே, இவன் வரமாட்டான், இதோட ஒழிவான்னு நினச்சினே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க மகா. அடுத்து ஆறுமுகத்துக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அடுத்து ஆறுமுகம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த உடம்பு வழியில் அவரால் எதுவுமே எடுக்க முடியல. பைரவி ஹெல்ப் பண்ணுறாங்க. பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரி ஆறுமுகம், உன்னை ரொம்ப கஷ்டமாக இருக்கா, உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள்லாம் சஞ்சய் மாதிரி ஆளுங்களை தான் நம்புவீங்க, அவங்களாம் எல்லா தப்பையுமே செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறாங்க, நீ சஞ்சய் பற்றி எதுக்காக இப்படி நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. சஞ்சய் தான் என்னை அடிச்சது, ஆளை வச்சு அடிச்சது சஞ்சய் தான், எல்லாம் பண்ணது சஞ்சய் தான், என்னை சஞ்சய் வெளியே விடாமல் வரணும்னு நிறைய பிளான் பண்ணா, அந்த விஷயம்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் ஒரு நாள் நீ தெரிஞ்சுப்ப, அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் யோசிக்கிறாங்க பைரவி. ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம டாக்டரை கண்டிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கொலுசை வேணும்னே ஒரு கொலுசை கீழே போட்டு ஒரு கொலுசை மட்டும் காலில் போட்டுக்கிட்டு மாவு அரைச்சிட்ருக்காங்க. அப்போ சிவா அங்கே வராரு. சிவாவை பார்த்துட்டு என்ன கீழே இருக்க உன் கொலுசு தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், என்னால் போட முடியல அப்படின்றாங்க. நீ போட்டு விடு அப்படின்றாங்க. நானா அப்படின்றாரு. ஆமாம், சரி போட்டு விடலன்னா வச்சுடு, புருஷன் பொண்டாட்டிக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவாவும் போட்டு விடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்து. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இங்கே நிறைய வேலை இருக்கிறதால வர முடியாமல் இருக்குது சிவாவால். வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலே இருந்துடுறாரு. அதனால் சிந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சிவாவை. அதனால் சிவா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால் வேணும்னே என்ன பண்ணுறாங்க, கையில் இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்றாங்க. அங்கே டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. டாக்டர் கிட்ட சிந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ப்ளீஸ் டாக்டர், நான் சிவா டாக்டரோட ஒய்ஃபு, அவர் கூட இருக்கணும்னு நினச்சி தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க லேடி டாக்டர். வேணும்னே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு சிவாவை ஊட்டி விட சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவாவும் ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்குற ஸ்னேகாவுக்கு செம்ம கடுப்பாகுது. சிந்துக்கிட்ட மரியாதையாக இந்த ஹாஸ்பிட்டலில் முதல்ல கிளம்ப அப்படின்றாங்க. அது சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. நான் தான் சொல்வேன் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் அப்படின்ற ஓ அப்படியா, நீ தான் ஓனரா, அப்போது அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சிவா அங்கே வராரு. உடனே ஆமாம் சிந்து, நீ கிளம்பு, நானும் உன் கூட வந்துடுறேன், என்கிட்ட ஓனர் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் நீ தான் பார்த்துக்கணும்னு அவங்க அப்பா சொன்னார், ஆனால் ஸ்னேகா அவள் தான் ஓனர்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ சிவா நீ தப்பாக நினச்சிக்காத, நான் அது சும்மா தான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே இங்கே பாரு, தேவையில்லாதான் பண்ணியிருந்தேன், அவள் தான் சிந்து இங்கே தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஸ்னேகா பார்த்து சிந்து சொல்கிறாங்க, என்ன ஸ்னேகா மேடம், என்ன என்னமோ அனுப்பலான்னு நினச்சிங்க, இப்போ பார்த்தீங்கல்ல சிவா டாக்டரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் டாக்டர் கிடையாது, என் புருஷனும் தான், அதனால் பொண்டாட்டி போகிறது இந்த மாதிரி கஷ்டப்படுறத எந்த புருஷன் தான் விரும்புவார், அதனால தான் சிவா என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, அவர் கூட இருக்கணும், நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே செம்ம டென்ஷனாக, யாருக்கு டி புருஷன், அவ்வளோதான் இப்படிலாம் சொன்னேன்னா அப்படின்னோடனே, இங்கே பார் நீ சொன்னனாலும் எனக்கு சிவா தான் புருஷன், புரியுதா, தேவையில்லாமல் உன் மனசு தேவையில்லாமல் அலைப்பாய் விட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன், நீ பண்ணுற வேலை எல்லாமே நீ இப்போது டாக்டருக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் டாக்டர் உன்னை வெறுக்கிறாரு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ பண்ண வேலை உன் மனசு நீ எப்படிப்பட்டவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் தான் இருக்குது உன் கதை முழுசாக புரிஞ்சா அப்போ டாக்டரே உன்னை வெறுத்துருவாருங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு சிந்துவை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா. உடனே கூடிய சீக்கிரம் உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருடி, உன்னை சிவா கூட சேர்ந்து நான் வாழவே விட மாட்டேன்டி, நான் சிவா மனசை நான் மாற்றுவேன், இன்றைக்கி என்னை திரும்பி பார்க்காத வேணா சிவா இருக்கலாம், கூடிய சீக்கிரம் சிவா என்னை திரும்பி பார்ப்பான், ஏன்னா சிவா என்னை லவ் பண்ணியிருக்கான், உன்னெல்லாம் எப்படியாவது விரட்டி விடுவான், எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய, இவளை அது வரைக்கெல்லாம் விடக்கூடாது, இவளை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும், அதுக்கு என் அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன், இவள் நம்மளுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்கா, இவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டா சிவா என் கிட்ட தானே வந்தாகணும், அப்புறம் சிவா எங்கேயும் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க ஸ்னேகா.